அண்மைச் செய்தி. சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி அரசாணையானது வெளியிடப்பட்டுள்ளது. அடையாறு, கூவம், பஹிங்காம் கால்வாய், கொசஸ்தலையாறு, ஆரணியாறு, பாலாறு, வெள்ளாறு உள்ளிட்ட தூர்வாரப்பட உள்ளன என தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்வதற்காக 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நீர்வளத்துறை அரசாணை வெளியிட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மேற்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக இந்த 42 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கு நீர்வளத்துறைக்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டு 42 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியில அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய், ஓட்டேரி, நல்லா கால்வாய், கொசஸ்தலையாறு, ஆரணியாறு, பாலாறு, வெள்ளாறு உள்ளிட்ட ஆறுகளில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே போன்று 42 கோடி ரூபாயை தமிழக வெற்றிக் கழக அரசு நீர்வளத்துறைக்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த நிதியில் 202 இடங்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதில் பெருநகர சென்னை பகுதியில் மட்டும் 76 பணிகள் 22.7 கோடி ரூபாயிலும், மற்ற பகுதிகளில் 126 பணிகள் 19.30 கோடி ரூபாய் மதிப்பிலும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த தூர்வாரும் பணிகள் மற்றும் ஏரிகள் உள்ளிட்ட பகுதிகளை தூர்வாரக்கூடிய பணிகளுக்கு ஏற்கனவே நிதியானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இந்த 5 மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.